இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, திடீர்னு பஞ்சாயத்து கூட்ட சொன்னதா சொன்னாங்க. நீங்க சொன்ன அதுக்கு மறுபேச்சு எது? உடனடியா கூட்டிட்டோம். ஏதாவது முக்கியமான விஷயமா ஊருக்கு அம்மாய ஏழை ஊறதா சொன்னாங்க. அதுக்கு தான் கூட்டத்தை கூட்ட சொன்னீங்களா? அதெல்லாம் இல்ல. கண்மா ஏலத்துக்கு முறைப்படி PWD டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசியிருக்கேன். அது தன்னால நடக்கும். இப்ப நான் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்காக தான். அப்படிங்களா? அது என்னவா நல்ல விஷயம்? சொல்றேன். நான் சொல்ல போற விஷயம் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒண்ணா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான விஷயமா அமைய போகுது. அம்மா, நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்பவும் நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு தான் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கோமா. இவங்க 2 பேரும் என்ன வீட்ல வந்து பார்த்தாங்க. கேஎஸ்ங்கிற ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சென்னையில இவங்க கம்பெனி இருக்கு. 4-5 பிரான்ச்சும் வச்சிருக்காங்க. இவங்க கம்பெனில புதுசா ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கிற நகைங்களை எல்லாம் கல்யாணம் பண்டிகைன்ற மாதிரி ஃபங்க்ஷன்களை தவிர மத்த நேரத்துல பீரோல பூட்டி தான் வச்சிருப்போம். அந்த நகைங்களை இவங்க கம்பெனில வச்சா சவரனுக்கு மாசம் 3000 ரூபாய் வட்டி மாதிரி தரேன்னு சொல்றாங்க. ஓ, உதாரணத்துக்கு நம்ம கிட்ட 10 சவரன் இருக்கு. இவங்க கம்பெனில அதை வச்சா மாசம் 30,000 ரூபாய் கிடைக்கும். இந்த ஸ்கீமை இவங்க சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத நம்ம ஊரு பெண்கள் பயன்படுத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கை தரம் உயரும்னு தோணுச்சு. இது மூலமா குழந்தைங்களோட படிப்பு செலவு, அன்றாட குடும்ப செலவு எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாம சமாளிக்கலாம். அம்மா சொல்றதும் சரிதான். நமக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இவங்க கம்பெனியோட பிரான்ச்சை இங்க ஓபன் பண்ணணும்னு கேட்டாங்க. ஊரோட நல்லத மனசுல வச்சுக்கிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். அந்த டிரைவர் பையன் இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு சொல்லிருப்பானே, அதையும் மீறி உன் அக்காக்காரி எப்படி ஒத்துக்கிட்டா? இப்பெல்லாம் அவன் சொல்றதை எதையுமே அவ காது கொடுத்து கேட்கறதே இல்ல. பிளைண்டா அவன் என்ன சொன்னாலும் எதிர்க்கணுங்கிற மனநிலைமையிலதான் அவ இருக்கா. அதோட வந்தவங்கள அக்காவை ரொம்ப நம்ப வைக்கிற மாதிரி அந்த ஸ்கீமை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னாங்க. ஏன் அக்காவும் அதை நம்பி இது ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், கண்டிப்பா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா. இனிமே அந்த டிரைவர் பையன் என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. அதோட நானும் அவ கூடவே இருக்கிறதுனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுவும் நமக்கு சாதகமான அம்சம் தான் சந்திரா. இந்த தடவை நாம ஏமாந்துடவே கூடாது. நாம நினைச்சதுதான் நடக்கணும். ஆனா நாமளும் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. விஷயம் கொஞ்சம் கசிஞ்சாலும் அந்த டிரைவர் பையன் நம்மள சும்மா விட மாட்டான். ஊர் ஜனங்களும் நம்மள சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே பாம் விஷயத்துல நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இது ஜனங்களோட வாழ்வாதார பிரச்சனை. தங்கம் இன்னைக்கு விக்கிற விலைக்கு தங்கம் பறி போனா ஜனங்க கொதிச்சு எழுந்துருவாங்க. நம்மளே உயிரோட விட மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கும் புரியுது சந்திரா. அதனாலதான் இந்த விஷயத்துல நாங்க இன்வால்வ் ஆகாத மாதிரி எல்லாத்தையும் கவனமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுல உன் அக்காக்காரி பெருசா ஏமாந்து எல்லாத்தையும் இழந்து அவ குடும்பத்தோட வீதியில தான் நிக்க போறா. நானும் அவளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்ப நடக்க போறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இனிமே என் அக்கா காரியோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். நாம நினைச்சு வந்த காரியம் இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்பெனி திறக்க போறோம். ஜனங்க எல்லாரும் வந்து நகையை வைக்க போறாங்க. அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அந்த சாமுண்டீஸ்வரி நம்பி வந்ததுதான் நம்மளோட பெரிய சக்சஸ். அந்த காளியம்மாவால நமக்கு இதுல பங்கு கிடைக்க போகுது. அது நமக்கு சந்தோஷம் தான். எது எப்படியோ ஜனங்களோட நகைங்கெல்லாம் நம்ம கைக்கு வந்து எல்லாம் நல்லபடியா முடியிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்யா. நம்மளை பத்தின உண்மை லேசா கசிஞ்சா கூட
ஊர் ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மள கொன்னே போட்டுருவாங்க. ஆமாமா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? மேடம், நீங்க உங்க கையால கஸ்டமர்கிட்ட நகையை வாங்கி பணத்தை கொடுக்கணும். நான் எதுக்கு? நீங்களே ஆரம்பிச்சிருங்க. இல்ல மேடம், இந்த கம்பெனி திறப்பு விழா எல்லாமே உங்க உதவியால தான் நடந்திருக்கு. இதையும் நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அக்கா, இவங்க தான் இவ்வளவு தூரம் ஆசைப்படுறாங்களே, ஆரம்பிச்சு வை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, ஆரம்பிச்சு வைக்கிறேன். உட்காருங்க மேடம். நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க மேடம். உங்க கையால நகையை வெயிட் போட்டு பிசினஸ் நீங்களே ஆரம்பிச்சு வைங்க மேடம். மா, நகை வைக்கிறவங்க யாருமா? வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்கம்மா. வணக்கம்மா. இந்த செயினை என் பொண்ணு கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருந்தேன். கல்யாணம் இன்னும் முடிவாகல. அது வரைக்கும் இங்க வச்சா வட்டி பணம் கிடைக்குமேன்னு தான் வைக்க வந்தேன். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க வட்டி பணம் ரொம்ப உதவியா இருக்கும். என்னப்பா சகல, ஏதோ யோசனையா இருக்க? என்ன விஷயம்? இல்ல, அந்த நகை வைக்கிற கம்பெனி ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். சகல, நாம யோசிச்சு என்னப்பா பண்றது? அதான் அத்தை நம்ம பேச்ச கேட்காம கம்பெனி ஆரம்பிக்க ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்களே. ஆனா எனக்கு அவங்க மேல டவுட்டா இருக்குங்க. ஏதோ தப்பா படுது. அத்தை தேவையில்லாம எதனா சிக்கல்ல மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. சகல, சாதாரணமா உனக்கு அப்படி தோணாது. நீ கெஸ் பண்ணா கரெக்டா தான் இருக்கும். ஆனா அதை நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லையேப்பா. அதுக்காக அப்படியே விட முடியாதுங்க. இது அத்தை மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஊர் மக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஊர்ல இருக்க முக்காவாசி பேர் மிடில் கிளாஸ் தாங்க. அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நகையை சேர்த்திருப்பாங்க. அதை இவனுங்க அடிச்சுட்டு போயிட்டா எப்படிங்க சும்மா விட முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். என்ன சகல, செயின்ல எடுத்துட்டு வர? இந்த கம்பெனியில இந்த செயினை வைக்கணுங்க. என்ன சகல, அவனுங்க ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இப்ப நாமளே போய் நகையை வச்சா எப்படிப்பா? அவங்க ஃப்ராடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த செயினை வைக்க சொல்றேன். சகல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. உன் பிளான் தான் என்ன? நாளைக்கு இந்த செயினை யார்கிட்டயாவது கொடுத்து அந்த கம்பெனியில போய் அடகு வைக்க சொல்லுங்க. எப்ப இந்த நகையை அங்க போய் வைக்கிறதுல என்னப்பா நடக்க போகுது? இந்த செயின்ல சின்ன ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. சப்போஸ் அவங்க நகையெல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா இந்த செயினை வச்சு அவங்கள ட்ராக் பண்ணிடலாம். சகல, சூப்பர் ஐடியாப்பா. அந்த ஆளுங்க அத்தை ஏமாத்த பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், இனிமே அது நடக்காதுப்பா. நாளைக்கு இந்த நகையை யார்ட்டையாவது கொடுத்து அந்த கம்பெனியில வைக்க சொல்றேன். சரிங்க, கொடுத்துட்டு வந்துடுறப்பா.